வாங்க ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம சால்வ் பண்ணலாம். எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, a battery of 6 volt is connected to a circuit as shown below. ஓகே, ஒரு பேட்டரி நம்ம கனெக்ட் பண்றோம். அந்த பேட்டரியோட வோல்ட் வந்து 6 வோல்ட் அப்படினு சொல்லிட்டாங்க. the current I drawn from the battery is எவ்வளவு கரண்ட்டை வந்து நம்ம வந்து டிரா பண்றோம் அப்படின்றது. so yes, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சர்க்யூட்டை அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த இடத்துல 3 ohms இருக்கு, ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. 3 ohm ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இங்க 6 ohm ரெசிஸ்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்க அப்படினா P Q R S அப்படினு P by Q equal to R by S. இது எப்போ வா இருக்கும் அப்படினா when no current flows through the 5 ohm resistor. என்ன சார் சொல்றீங்க? புரியலையே. இது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். என்ன அப்படினா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ல நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். சரிங்களா? P by Q ஓட ரேஷியோ R by S அப்படின்ற ரேஷியோக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா, அந்த ரெசிஸ்டர்ஸோட ரேஷியோ ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா, அந்த இடத்துல I அப்படின்ற இந்த பர்టిక్యులர் ஸ்பேஸ்ல அந்த இடத்துல நம்ம கால்வனோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். அந்த ஸ்பேஸ்ல கரண்ட் அப்படின்றது பாஸ் ஆகாது. which means அந்த ரெசிஸ்டர்ல கரண்ட் அப்படிங்கிறது பாஸ் ஆகாது அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். அப்போ இப்போ எனக்கு இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? எனக்கு ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு கரண்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு நான் போட்டுக்கிறேன். ஸோ given என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ கரண்ட் இந்த இடத்துல பாஸ் ஆகுது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டர்ஸ் பார்க்குறேன். ஸோ ரெசிஸ்டர்ஸ் பார்க்கும்போது இது எல்லாமே parallel கனெக்ஷனில் இருக்க ரெசிஸ்டர்ஸ். கரெக்டுங்களா? அப்போ நான் R equivalent will be equal to 6 into 12 by 6 plus 12 plus 2. அப்போது இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். ப்ளஸ் எனக்கு வெளியில் இந்த பேட்டரி கூட இருக்க இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டும் எதில் இருக்குது? சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ R equivalent will be அந்த parallel கனெக்ஷன்ஸோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த சீரீஸ் கனெக்ஷன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு டோட்டல் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிரும். சரிங்களா? which will be equal to 6 ohms. அப்போ I அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? I will be equal to V by R equivalent. So I will be equal to V அப்படின்றது எனக்கு தெரியும், which is 6 volt by 6 which will be equal to 1 ampere. So I will be equal to 1 ampere. Option A will be the right answer for this question. சரிங்களா? எஸ். இப்போ நம்ம பியூட்டிஃபுல்லாக இன்னொரு சம் வந்து பார்க்கலாம். ஓகே, the H amount of thermal energy is developed by a resistor. ஓகே, இப்போ thermal energy அப்படின்னு பார்க்கும்போது it is nothing but heat. சரிங்களா? ஹீட்டை வந்து குறிக்குது. is developed by a resistor. ஓகே, அந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹீட் தெர்மல் எனர்ஜியை டெவலப் பண்ணுது. எவ்வளோ நேரத்தில் டெவலப் பண்ணுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, which is 10 seconds. when a current of 4 ampere is passed through it. இப்போ கரண்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன். அந்த கரண்ட் வந்து 4 ampere கரண்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். if the current is increased 16 ampere. ஓகே, கரண்ட் வந்து 16 ஆம்பியர், அதாவது 4 ஆம்பியர்லேருந்து 16 ஆம்பியராக இன்க்ரீஸ் பண்ணும்போது the thermal energy developed by the resistor in 10 seconds. ஓகே, ஸோ சிம்பிள். 4 ஆம்பியர் கரண்ட்டை 10 செகண்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அப்போது எனக்கு ஹீட் தெர்மல் எனர்ஜி அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போது 16 ஆம்பியர் கரண்ட் கொடுக்குறேன். 16 ஆம்பியர் கரண்ட் எவ்வளோ நேரம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்போது தெர்மல் எனர்ஜி எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அதான் கொஸ்டின். ஸோ given ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். ஸோ வாட் இஸ் a given அப்படிங்கிறது? ஓகே, ஸோ given பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஹச் அப்படின்றத தெர்மல் எனர்ஜி அப்படின்றத எனக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டைம் எனக்கு 10 செகண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஐ ஃபர்ஸ்ட் எனக்கு இனிஷியலாக 4 ஆம்பியர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க, விச் இஸ் ஐ டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன், விச் இஸ் 16 ஆம்பியர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. டைம், ஸோ சேம் டைம் விச் இஸ் 10 செகண்ட்ஸ். ஹச் டேஷ் எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக, அதாவது தெர்மல் எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியுமா? ஸோ ஃபார்முலா எனக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஹீட் ரிலேட்டடாக ஹச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி அப்படின்ற ஃபார்முலா எனக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 4 ஆம்பியர் கரண்ட் அந்த இடத்துல போகும்போது எவ்வளோ ஹீட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஹச் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு 4 ஸ்கொயர் ஆர் இன்டூ டைம் போட்டிருக்கேன். ஸோ விச் இஸ் 160 இன்டூ ஆர் அப்படின்றது இருக்கும். ஸோ இது ஹச். சரிங்களா? இப்போ ஹச் டேஷ், அதாவது 16 ஆம்பியர் கரண்ட் வந்து நான் கொடுக்கும்போது எனக்கு ஹீட் தெர்மல் எனர்ஜி எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, விச் இஸ் ஹச் டேஷ் எனக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, விச் வில் பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி. சரிங்களா? இந்த இடத்துல ஹச் டேஷ் குறிக்குதா? எஸ். ஸோ எஸ், அப்போ நான் போட்டுக்கிறேன். எனக்கு 16 ஆம்பியர் 16 ஸ்கொயர் ஆர் இன்டூ டைம். ஸோ 16 ஸ்கொயர், ஸோ நான் பண்ணும்போது எனக்கு 2560 ஆர்.
ஸோ 2560 ஆர். சரிங்களா? இப்போது இது மூலிமா என்ன தெரிய வருது அப்படின்னா, நார்மலாக 4 ஆம்பியர் கொடுக்கும்போது எனக்கு தெர்மல் எனர்ஜி 160 இருந்தது. 16 ஆம்பியர் கொடுக்கும்போது எனக்கு 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ ஹச் டேஷ் அப்படிங்கிறது 16 டைம்ஸ் தெர்மல் எனர்ஜி when 4 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் இஸ் பாஸ் ஃபார் 10 செகண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது எவ்வளோ டைம்? 16 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ தெர்மல் எனர்ஜி நான் ஹச் அப்படின்ற தெர்மல் எனர்ஜி கொடுக்குறேன் அப்படின்னா 16 ஆம்பியர் கரண்ட் நான் கொடுக்கும்போது அந்த இடத்துல எனக்கு is equal to 16H. ஓகே, ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இது JEE 2023 கேட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான சம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு சம் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? A potential V0 is applied across a uniform wire of resistance R. The power dissipation is P1. The wire is then cut into 2 equal halves and a potential of V0 is applied across the length of each half. The total power dissipation across 2 wires is P2. The ratio P2 is to P1 is root x is to L. The value of x is என்னன்றதை கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக சம்ஸில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா given என்ன அப்படிங்கிறத நான் எழுதிப்பேன். சரிங்களா? ஸோ given என்ன அப்படிங்கிறத நான் எழுதிப்பேன். ஓகே, the potential V0 is applied across a uniform wire of resistance R. ஓகே, ஒரு பொட்டன்ஷியல் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த பொட்டன்ஷியல் வந்து V0. ஓகே, அப்ளை பண்ணுறாங்க. அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, which is R. The power dissipation is P1. ஓகே, பவர் எவ்வளோ டிசிபேட் ஆயிருக்கு? P1 அப்படின்ற பவர் வந்து எனக்கு டிசிபேட் ஆயிருக்கு. சரிங்களா? The wire is then cut into 2 halves. இப்போ வயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 halves-ஆக கட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் கட்டிங் ஓகே, ஸோ 2 halves-ஆக கட் பண்ணுறாங்க. அண்ட் a potential of V0, அப்போவுமே V0 அப்படின்ற பொட்டன்ஷியல் வந்து அப்ளை பண்ணுறாங்க, நோ ப்ராப்ளம். அக்ராஸ் த லென்த் ஆஃப் ஈச் ஹாஃப்ஸ். ஓகே, ஈச் ஹாஃப்ஸில் எனக்கு அதை அப்ளை பண்ணுறாங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஓகே, எல் அப்படின்ற லென்த்துக்கு ஆர் அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் இப்போ நான் எல் அப்படின்ற லென்த்துடைய அந்த ஒயரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணும்போது அதோட ரெசிஸ்டன்ஸும் ஹாஃபாக கம்மியாகும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா R/2. ஸோ நியூ ரெசிஸ்டன்ஸை நான் R டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன், which is R/2. ஓகே, the total power dissipation across 2 wires is P2. ஓகே, அப்போது P2 அப்படிங்கிறது எனக்கு கொடுத்துருக்காங்க. P2 அப்படிங்கிறது எனக்கு டோட்டல் பவர் எவ்வளோ டிசிபேட் ஆயிருக்கு அப்படின்றது. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் இட் இஸ் கட் எனக்கு டோட்டல் பவர் வந்து எவ்வளோ வந்துட்டு டிசிபேட் ஆயிருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. எனக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க P2/P1. அதோட ரேஷியோ வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, which is √2x/L அப்படின்ற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போது வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். சரிங்களா? வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்ன? இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? ஸோ பவர் ரிலேட்டடாக எனக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் தெரியும், which is P is equal to V²/R அப்படின்ற ஃபார்முலா தெரியும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் சொல்யூஷனுக்கு போய்க்கிறேன். ஸோ சொல்யூஷன், ஸோ பவர் 1 எனக்கு என்னவா இருக்கும்? V0²/R இருக்கும். சரிங்களா? ஸோ பவர் 2. ஓகே, ஸோ எஸ், பவர் 2 அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஒன்ஸ் அந்த ஒயரை நான் ஹாஃபாக வந்து கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பவர் என்னவா இருக்குது அப்படின்றத குறிக்குது. அப்போ அந்த இடத்துல V0² சேம் பொட்டன்ஷியல் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ எஸ், இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறது R/2 ஆயிடுது. ஆர் அப்படிங்கிறது R டேஷ், which is R/2 ஆயிடுது இன்டூ 2. ஏன்னா இட் இஸ் 2 டைம்ஸ், 2 லென்த்தாக பிரிஞ்சிருச்சுல, அப்போது 2 ஒயர்ஸாக இருக்குது, which is இன்டூ 2. சரிங்களா? அப்போது இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது V0²/R இன்டூ 4 அப்படின்றது இருக்கும். சார், இந்த V0²/R அப்படிங்கிறது எதை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ P1 மாதிரி இருக்குது. அப்போ இது மூலிமா நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா P2 will be equal to P1 into 4. அப்போ P2/P1 will be equal to 4/1. ஓகே, சார் எனக்கு முன்னாடியே கொஸ்டினில் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, which is √x is to L அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த √x எதை குறிக்குது? ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் √xக்கு நான் ஈக்குவேட் பண்ணும்போது ஓகே, ஸோ எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஸோ ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு √x எக்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது x will be equal to 16 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 16 இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இது பேசிக்காக ஒரு நியூமெரிக்கல் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல நீங்கள் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ JEE 2023 கேட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின். இப்போ JEE கேட்ட இன்னொரு பியூட்டிஃபுல்லான சம் பார்க்கலாம். சரிங்களா? இது 2021 ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள். An electric bulb of 500 watt at 100 volt is used in a circuit having 200 volt supply. Calculate the resistance R to be connected in series with the bulb
so that the power delivered by the bulb is 500 watt. என்ன சார் கொஸ்டின் இது? என்ன கொஸ்டின்? சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இனிஷியலாக ஒரு பேட்டரி சோர்ஸ் எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த பேட்டரி சோர்ஸ் இதோட வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 100 வோல்ட். ஓகே, ஸோ இதை நான் ஒரு பல்ப் கூட கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த பல்ப் டெலிவர் பண்ணுற பவர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 500 வாட், சரிங்களா? 500 வாட். இப்போது சேம் சர்க்கியூட்டில் நான் 100 வோல்ட்டை இன்க்ளூட் பண்ணாமல் 200 வோல்ட்டை நான் இன்க்ளூட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ 200 வோல்ட்டை நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ சேம் சர்க்கியூட் நான் வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். இப்போது 200 வோல்ட்டை நான் கொடுக்குறேன். ஸோ 200 வோல்ட் கொடுக்கும்போது எனக்கு பவர் என்ன சார் ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? கரெக்டுங்களா? பவர் இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகுமா? பவர் வந்து இன்க்ரீஸ் ஆனால் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஓகே, இப்போ எனக்கு அதே பவரை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வெளியில் ஒரு ரெசிஸ்டன்ஸை நான் இன்க்ளூட் பண்ணுமா? கரெக்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸை நான் இன்க்ளூட் பண்ணணும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ இந்த சீரிஸ் கனெக்ஷனில் இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சிம்பிளான கொஸ்டின், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிவன் என்ன அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ பவர் ஆஃப் பல்ப் அப்படின்றது எனக்கு தெரியும், விச் இஸ் 500 வாட், கரெக்டுங்களா? வோல்டேஜ் ஆஃப் பல்ப் விச் இஸ் 100 வோல்ட். ஓகே, சர்க்யூட் வோல்டேஜ் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 200 வோல்ட்டை நான் கொடுக்குறேன், சரிங்களா? 200 வோல்ட்டை நான் கொடுக்குறேன். இப்போது ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது, அதாவது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நான் அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணுறேன், சீரிஸ் கனெக்ஷனில் இன்க்ளூட் பண்ணுறேன். அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா எனக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் தெரியும் பாருங்கள். பவர் ரிலேட்டடாக P இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R அப்படின்னு ஒரு ஃபார்முலா தெரியும், கரெக்டுங்களா? சரி, ஓகே. இன்னொரு ஃபார்முலா தெரியும், P இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R அப்படின்ற ஒரு ஃபார்முலா தெரியும், சரிங்களா? சரி, இது எதுக்கு எழுதுனீங்க? பவருக்கு ஒரு 3 ஃபார்ம் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. கொஸ்டினில் வந்துட்டு V அண்ட் P வந்து எனக்கு கொடுத்துருக்காங்களா? ஸோ தட் நான் ஃபர்ஸ்ட் ஃபார்மை வந்து எடுத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மை நான் எடுத்துக்கிறேன், சொல்யூஷன் போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பல்பில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் இந்த பல்ப் வழியாக கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் அப்படின்றது நடந்திருக்கு. அப்போ ஆர் ரெசிஸ்டன்ஸ் இன் பல்ப் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? ஸோ அப்போ VB ஸ்கொயர் பை P. ஸோ இனிஷியலாக வந்துட்டு இட் இஸ் 100 ஸ்கொயர் பை 500. எனக்கு இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 20 ஓம்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குமா? கரெக்ட், கரெக்ட், சரிங்களா? இப்போது கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுது அந்த பல்பில், கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ வி நோ தட் என்ன எனக்கு தெரியும், கரண்ட் கண்டுபிடிக்க P இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் R. அப்போ இந்த இடத்துல பல்ப் தானே, ஸோ B அப்படின்னு நான் போட்டுக்கிறேன், சரிங்களா? கரண்ட் வந்து அந்த இடத்துல எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படின்றத நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ I ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு 500 பை 20 அப்படின்றது இருக்கும். ஸோ கேன்சல் அவுட் ஆகி எனக்கு I இஸ் ஈக்குவல் டு 5 ஆம்ப்ஸ் அப்படின்றது எனக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக இந்த கரண்ட் வந்துட்டு போயிட்டுருக்கு. இப்போ இந்த 200 வோல்ட் பேட்டரியை நான் கனெக்ட் பண்ணும்போது 5 ஆம்பியர் கரண்ட் போகிறதுக்கு நான் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது இந்த இடத்துல ஆர் டோட்டலாக நான் எவ்வளோ இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ விச் இஸ் 200 வோல்ட் டிவைடட் பை 5 ஆம்ப். ஸோ 200, ஸோ விச் இஸ் V பை I. ஸோ Vன்றது என்னப்பா? Vன்றது நான் இப்போ இன்க்ளூட் பண்ண வோல்டேஜ் விச் இஸ் 200 வோல்ட், சரிங்களா? ஸோ ஐன்றது நார்மலாக அந்த இடத்துல ஃப்ளோ ஆகிற கரண்ட் இதை கொடுக்கும்போது, சரிங்களா? அப்போ இது வரதுக்கு இந்த 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 கரண்ட் வந்து போகிறதுக்கு, இந்த கரண்ட் போகிறதுக்கு நான் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது தான் கொஸ்டின், சரிங்களா? ஸோ கேன்சல் அவுட் பண்ணேன் அப்படின்னா 40 ஓம்ஸ் அப்படின்றது கிடைக்குது, சரிங்களா? சார் டோட்டலாக 40 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கணும். நம்ம பல்பில் பார்த்துட்டோமா, பல்பில் ஏற்கனவே எனக்கு 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பல்பே வந்து கொடுக்குது. அப்போ நான் இன்னும் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும், அதான கொஸ்டின், சரிங்களா? ஸோ ஈஸி, பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, டோட்டலாக வந்து 40 இன்க்ளூட் பண்ணணும், பல்பு வந்து 20 கொடுக்குது. அப்போ நான் இன்க்ளூட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன வேல்யூவாக இருக்கணும்? சிம்பிள், R இஸ் ஈக்குவல் டு 20. புரிஞ்சுங்களா என்னன்றது? டோட்டலாக வந்து 40 ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? அது இருந்தால் தான் எனக்கு 5 ஆம்பியர் கரண்ட் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஃப்ளோ ஆகும். எப்போ? 200 வோல்ட் வந்து கொடுக்கும்போது, சரிங்களா? இப்போது பல்புக்கு ஏற்கனவே 20 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்குது. எக்ஸ்டர்னலாக வந்துட்டு நான் ஒரு ரெசிஸ்டன்ஸை இன்க்ளூட் பண்ணணும். அப்போ டோட்டலாக 40 அப்படின்னா பல்புக்கு 20, இப்போ நான் இன்க்ளூட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸுக்கு எனக்கு 20. ஸோ ஆன்சர் இஸ் 20 ஓம்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், சரிங்களா? பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள்.
Okay, so இன்னொரு பியூட்டிஃபுல்லான சம் JEE 2021ல கேட்ட சம். An electric bulb rated as 200 watt at 100 volt is used in the circuit having 200 volt supply. The resistance R that must be put in series with the bulb so that the bulb delivers the same potential is. பாருங்க. Okay, இதுக்கு முன்னாடி கேட்ட क्वेश्चन வந்து ஷிஃப்ட் 2ல கேட்டது, இது ஷிஃப்ட் 1ல வந்து கேட்ட வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான क्वेश्चन. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் क्वेश्चन தான். சரிங்களா? அந்த இடத்துல வந்துட்டு 500 வாட், இந்த இடத்துல 200 வாட். சரிங்களா? சிம்பிள் சேம் திங். இப்போ 200 வோல்ட் சப்ளை வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதுக்கு கிவன் என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபார்முலாஸ் எனக்கு தெரியும்ல. பவர் ஆஃப் பல்ப் இஸ் 200 வாட், voltage is 100 volt, circuit voltage is equal to 200 volt, resistance எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ ஃபார்முலா எனக்கு தெரியுங்களா? ஸோ ஃபார்முலா இஸ் P is equal to V square by R, P is equal to I square R அப்படின்ற ஃபார்முலா தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிப்பேன், ஃபர்ஸ்ட் பல்புக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிப்பேன். கரெக்டுங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் பை 200 அப்படின்றது இருக்கும், விச் இஸ் 50 ohms. ஸோ இது பல்பில் நார்மலாக இருக்க ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்போது நான் எக்ஸ்டர்னலாக எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி கரண்ட் ஃப்ளோ வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும். கரண்ட், ஸோ விச் இஸ் I square R will be equal to RB, which will be equal to 200. So I square will be equal to, so 200 by 50, and I cancel out I, எனக்கு remaining 4 அப்படின்றது கிடைக்கும். So I will be equal to 2 amperes. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ R டோட்டல் என்னது? டோட்டல் will be equal to V by I, which will be equal to 200. ஓகே, 200 வோல்ட் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன்ல. ஸோ 2 amperes கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதா? R will be equal to 100 ohms total resistance. சரிங்களா? ஸோ 100 ohm total resistance இருந்தால் எனக்கு 2 amperes கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். எப்போ? 200 வோல்டேஜை நான் இன்க்ளூட் பண்ண போதும், வோல்டேஜ் சோர்ஸை பேட்டரியை நான் இன்க்ளூட் பண்ண போதும். சரிங்களா? அப்போது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இன்க்ளூட் பண்ணும்? பல்போடது 50, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இட் இஸ் ஆல்சோ 50. ஸோ 50 + 50 is 100. சரிங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டு பி ஆடட் இஸ் ஈக்குவல் டு 50 ohms. சரிங்களா? புரிஞ்சா? ஸோ இட் இஸ் அ நியூமெரிக்கல் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் பியூட்டிஃபுல்லான சம்பந்தம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இது JEE எக்ஸாமில் 2022ல் கேட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த ஃபிகர் ஷோன் இந்த கரண்ட் இன் 10 volt பேட்டரி இஸ் க்ளோஸ் டு, அதாவது 10 volt பேட்டரியில் இருக்க கரண்ட் எதுக்கு க்ளோஸாக இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். சரிங்களா? ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டை பார்க்கும்போது நார்மலாக எனக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிர்ச்சோஃப்ஸ் ரூல்ஸ். கரெக்டுங்களா? ஸோ ஜங்ஷன் ரூல்னு ஒன்று இருக்குது, வோல்டேஜ் ரூல் அப்படின்றது ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம், எந்தெந்த ஜங்ஷன் அப்படின்றத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு லூப்ஸ் நம்ம வந்து போட்டு ஃபைனலாக ஆன்சர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை நான் A அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இது B, C, D, E and F. சரிங்களா? ஸோ கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் இன் த சர்க்யூட், கரண்ட் வந்து ஃப்ளோ வந்து இப்படி இருக்குது. ஸோ I அப்படின்ற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ I அப்படின்ற கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ I அப்படின்ற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது அக்கார்டிங் டு ஜங்ஷன் ரூல் B அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வரும்போது கரண்ட் வந்து இப்படியும் இப்படியும் வந்து பிரியுது. ஸோ பிரியும் போது இந்த இடத்துல I1 அப்படின்ற கரண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல I - I1 அப்படின்ற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. சரியா? ஸோ ஜங்ஷன் பியில் எனக்கு கரண்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு இந்த வோல்டேஜ் லா நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் அண்ட் லூப்போட டைரக்ஷன். எஸ், லூப் வந்து நான் இங்கே கிளாக் வைஸ் எடுத்துக்கிறேன், கிளாக் வைஸ் லூப் வந்துட்டு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ கரண்ட் வந்துட்டு ஸோ இந்த டைரக்ஷன்ஸில் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஸோ டேக்கிங் லூப். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஒரு லூப் எடுத்துகிட்டு அந்த லூப் வந்து சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டேக்கிங் loop A, B, E, F, A. ஓகே, ஸோ இந்த லூப்பை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த லூப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லூப் எடுத்துக்கும் போது நான் டேரெக்டாக போடுறேன் பாருங்கள். ஸோ அக்கார்டிங் டு லூப் ரூல் எனக்கு என்னது? ஓகே, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப்
லூப் ரூல் என்னது? அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் will be equal to the total EMF included in the circuit. ஸோ அவ்வளோதான். ஸோ டோட்டல் EMF இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் லூப்பில் எனக்கு எவ்வளோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? which is 20 வோல்ட் வந்து எனக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னொன்று சொல்லலாம். ஸோ டோட்டல் வோல்டேஜ் இந்த பர்டிகுலர் சர்க்யூட் will be equal to 0 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு லா எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கரண்ட் வந்துட்டு பாஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் -5 -10 I minus I1 minus 2I plus 20 equal to 0 அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதை ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா -5I minus 10I plus 10I1 minus 2I will be equal to minus 20 அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ I எல்லாம் நான் வந்து ஆட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் -17I plus 10I1 will be equal to minus 20. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ எனக்கு இது ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன், 2 வேரியபிள்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 2 வேரியபிள்ஸ். சரிங்களா? ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்து இன்னொரு லூப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டேக்கிங் லூப் BC DEB, இந்த இடத்துல -10 minus 4I1 plus 10I minus I1 will be equal to 0. ஏன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல 10 வோல்ட் இருக்குது. there is a loss அப்படின்றதுனால it is -10 minus 4I. ஓகே, ஸோ ப்ளஸ் 10I minus I1. ஏன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில ஒரு வோல்டேஜ் ட்ராப் அப்படின்றது நடந்திருக்கு. ப்ளஸ் I minus I1 அப்படின்றது கரண்ட் போகிற டேரக்ஷனுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் வந்துட்டு இருக்கிறதுனால ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 10I minus 14I1 will be equal to 10 இருக்கும். இதை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ண போது எனக்கு என்ன கிடைக்கும், 5I minus 7I1 will be equal to 5 அப்படின்றது எனக்கு வரும். ஸோ கன்சிடரிங் திஸ் as a செகண்ட் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நான் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஸோ 2 ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்னென்னு வரும், -17I plus 10I1 will be equal to -20. 5I minus 7I1 will be equal to 5. ஓகே, ஸோ இந்த இடத்துல கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டுமே சேமாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை நான் இன்ட்டு 5 பண்ணிப்பேன், இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷனை இன்ட்டு 17 பண்ணிப்பேன். ஸோ பண்ணும்போது எனக்கு -85I ப்ளஸ் 50I1 will be equal to -100 அப்படின்றது இருக்கும். 85I minus 119I1 will be equal to 85 அப்படிங்கிறது வரும். ஸோ கேன்சல் அவுட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் என்ன வரும், -69I1 will be equal to -15 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ I1 will be equal to -15 by -69. ஓகே, ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது I1 will be equal to 0.217 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பார்க்குறேன். ஸோ ஆப்ஷன் C will be the right answer for this question. C என்ன சொல்லுது, ஸோ 0.21 from positive to negative terminal. ஸோ it is in amperes. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பியூட்டிஃபுல்லான சம். சரிங்களா? the equivalent resistance between A and B. ஓகே, ஸோ A and Bக்கு இடையில இருக்க equivalent resistance அப்படிங்கிறது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட் மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டயக்ராம் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டயக்ராம் பாருங்கள். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு வோல்டேஜ் சோர்ஸுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் இஸ் 0. ஸோ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் வந்து V அப்படின்ற பொட்டன்ஷியல் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல V அப்படின்ற பொட்டன்ஷியல் இருக்குன்னா அப்போ இங்கேயும் V. ஸோ இந்த பாயிண்ட்டுமே எனக்கு Vன்ற பொட்டன்ஷியல் இருக்குமா? கரெக்டாக? கரெக்ட். ஸோ இந்த இடத்துல 0 அப்படின்னா ஸோ இந்த இடத்துலையும் 0வாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் 0வாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இது மூலிமா நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும்போது அந்த அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டர்ஸ் வந்து என்ன கனெக்ஷனில் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேரல் கனெக்ஷன் அப்படின்றதுல இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் டயக்ராமை நான் பிரேக் டவுன் பண்ணி ரீபில்ட் பண்ணுறேன். ஸோ ரீபில்ட் பண்ணும்போது எனக்கு இதை ஃபர்தராக நான் எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா ஓகே, ஸோ திஸ் இஸ் A. ஓகே, அப்போ இது V அப்படின்ற பொட்டன்ஷியல் உடையது.
ஸோ இது ஒரு 10 ohm. So it is B, this is 0. சரிங்களா? ஓகே. ஸோ இட் இஸ் 20. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் கனெக்ஷன்ஸை நம்ம இந்த மாதிரி பிரேக் பண்ணி ரீபில்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமே, இது என்ன கனெக்ஷன் இது? ஸோ இது பேசிக்காக பேரல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ பேரல் கனெக்ஷன்னா 1/R equivalent will be equal to 1/10 plus 1/20 plus 1/20, which will be equal to 2 plus 1 plus 1, 20. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 4/20, அப்போ எனக்கு 1/5 அப்படின்றது வரும். கரெக்டுங்களா? அப்போ R equivalent எனக்கு என்னவாக இருக்கும்? 5 ohms இருக்கும். ஓகே, சிம்பிள். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பாருங்கள், ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் 2023. ஸோ ஆப்ஷன் A will be the right answer for this question. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய சம்ஸ் வந்துட்டு JEE ரிலேட்டடாக பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸில் வந்துட்டு ஒரு சில சம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்கள் ரெஸ்பெக்டிவ் ஸ்டாஃப்ஸ்ட்டு வந்து கேளுங்க. ஓகே, ஸோ எஸ், இது வரைக்கும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற டாபிக் வந்து முடிஞ்சு. இனி நெக்ஸ்ட் இன்னொரு பர்டிகுலர் டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.